ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூல்ஸ் ஆஃப் டெய்லரிங்கில் மார்க்கிங் பென்சில் பற்றி நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் இந்த 3 டைப்ஸில் இருக்கக்கூடிய மார்க்கிங் சாக் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பென்சில் பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய பென்சில் வந்து 2 டைப்பில் வந்து நான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த 2 டைப்பில் இருக்கக்கூடிய பென்சிலையும் நம்ம இந்த கிளாத்தில் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு ரீஃபிலும் இருக்குது, அந்த ரீஃபிலும் நம்ம மார்க் பண்ணி காமிக்கிறேன். கிளாஸ் மார்க்கர், இது வந்து வேக்ஸ் பென்சில் மார்க்கர். ஸோ இந்த வேக்ஸ் பென்சில் மார்க்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரெட்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த த்ரெட்டை நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேப்பர் வந்து அதிலிருந்து பிரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு நம்ம அந்த பென்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரீஃபில் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கர் தான். இந்த மார்க்கரும் எப்படி வந்து ஃபேப்ரிக்கில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து நாம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் மார்க்கர் வந்து நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிற மார்க்கர் பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் மார்க்கர் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் மார்க்கர் வந்து மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா டார்க்காக வந்து மார்க் ஆகும். அதே மாதிரி இது வந்து மார்க்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் கிளாத்தில் இருந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இதை நம்ம எப்படி எரேஸ் பண்ணாலும் ஈஸியாக எரேஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேக்ஸ் பென்சில் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இதுலேயும் நம்ம வந்து நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மார்க்கிங் வந்து மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆரி ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேக்ஸ் பென்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நமக்கு எரேசபிள் பென்சில் தான், ஈஸியாக வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து எரேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது தான் வந்து கிளாஸ் மார்க்கர், செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வேக்ஸ் பென்சிலில் பண்ணது. ஸோ அது ஈஸியாக நம்ம வந்து கிளாத்தில் இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். பட் இந்த கிளாஸ் மார்க்கர் நம்ம எரேஸ் பண்ணாலும் போகாது. அதே மாதிரி வாட்டரை வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம இதை எரேஸ் பண்ணாலும் அது வந்து ஈஸியாக எரேஸ் ஆகாது. நம்ம 2-3 ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க்கிங் வந்து நம்ம கிளாத்தில் இருந்து அது ரிமூவ் ஆகும். இந்த 2 பென்சிலில் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த மார்க்கிங் வந்து நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாத்தில் வந்து ஈரப்படுத்திட்டு தான் வந்து நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். எவ்வளோ தான் நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு கிளாஸ் மார்க்கர்னால. இதே மார்க்கர் நம்ம வந்து துணியோட ராங் சைடில் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் அதே இது நம்ம ரைட் சைடில் ஏதாவது டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் பென்சில் மார்க்கர் வாங்குறீங்க அப்படின்னா எந்த கிளாத்துக்கு எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு யோசிச்சுட்டு கரெக்டான பென்சில் வந்து மார்க்கர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரீஃபில் மார்க்கர் தான். இந்த ரீஃபில் மார்க்கர் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னா ரொம்ப வந்து திட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து நமக்கு மார்க்கிங்கும் அந்தளவு பெர்ஃபெக்டாக இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரீஃபில் மார்க்கர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு குவாலிட்டியாக இருக்கிறத பார்த்து வாங்கிடுங்க. இந்த வீடியோவில் மார்க்கிங் பென்சில் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டூல்ஸ் பற்றி பார்க்கலாம்.